அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ், வெல்கம் டு இனாயாஸ் கிச்சன் ரெசிபி. இன்றைக்கி நாம் பாவக்காய் சில்லி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாவக்காயில் சில்லி பண்ணி கொடுங்க, பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் ஒரு பாவக்காய் மட்டும் எடுத்திருக்கேன். உள்ளே இருக்கிற விதையை நம்ம எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுனாலும் பாவக்காய் கட் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். முதல்ல மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அரிசி மாவு 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சால்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. நான் மணக்காடு சில்லி மசாலா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இல்லைன்னா கடலை மாவு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மசாலா படுற மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ நாம் கருவேப்பிலை கொஞ்சம் இதுலேயே போட்டுடலாம். பாருங்க, முறுமுறுன்னு பாவக்காய் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களும் பெரியவங்களும் ஸ்நாக்ஸ் மாதிரி இதை சாப்பிட்ருவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வீவர்ஸ்.